ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நம்ம டிஎன்பிஎஸ்சி சேனலில் தினமும் பொது தமிழ்லேருந்து வினாக்களை பதிவேற்றம் செஞ்சுட்டு இருக்கோம். நம்ம டிஎன்பிஎஸ்சி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிங்க, யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். வேட்கை என்னும் சொல்லின் ஐகார குறுக்கம் பெறும் மாத்திரை அளவு? சரியான விடை 1. மகர குறுக்கம் இடம்பெறாத சொல்? பணம் கிடைத்தது. இதுல மகர குறுக்கம் இடம்பெறவில்லை. சொல்லின் முதலில் மட்டுமே இடம்பெறுவது? சொல்லின் முதலில் மட்டுமே இடம்பெறுவது சரியான விடை ஔகார குறுக்கம். சொல்லின் முதலில் மட்டுமே இடம்பெறுவது ஔகார குறுக்கம். மூவிடங்களிலும் குறுகும் குறுக்கம்? மூவிடங்களிலும் குறுகும் குறுக்கம் ஐகார குறுக்கம். சொல்லுக்கு முதலில் மட்டுமே குறுகும் குறுக்கம்? சொல்லுக்கு முதலில் மட்டுமே குறுகும் குறுக்கம் ஔகார குறுக்கம். வையம், சமையல், பறவை ஆகிய சொற்களில் பயின்று வரும் குறுக்கம் ஐகார குறுக்கம். ஔவையார், வௌவால் ஆகிய சொற்களில் பயின்று வரும் குறுக்கம்? சரியான விடை ஔகார குறுக்கம். சொல்லின் இடையிலும் கடையிலும் வராத குறுக்கம்? ஔகார குறுக்கம். சொல்லின் இடையிலும் கடையிலும் வராத குறுக்கம் ஔகார குறுக்கம். மகர குறுக்கத்தின் மாத்திரை அளவு? மகர குறுக்கத்தின் மாத்திரை அளவு? சரியான விடை கால் மாத்திரை. ஆயுத குறுக்கத்தின் மாத்திரை அளவு? ஆயுத குறுக்கத்தின் மாத்திரை அளவு? சரியான விடை கால் மாத்திரை. ஆயுத குறுக்கத்தின் மாத்திரை அளவு கால் மாத்திரை. மெய்யெழுத்து பெறும் மாத்திரை அளவு? மெய்யெழுத்து பெறும் மாத்திரை அளவு? சரியான விடை அரை மாத்திரை. மெய்யெழுத்து பெறும் மாத்திரை அளவு அரை மாத்திரை. உயிர்க்குறில் பெறும் மாத்திரை அளவு? உயிர்க்குறில் பெறும் மாத்திரை அளவு 1. உயிர்நெடில் பெறும் மாத்திரை அளவு? உயிர்நெடில் பெறும் மாத்திரை அளவு 2. பலம் வந்தான், போர், மருணம் ஆகிய சொற்களில் பயின்று வரும் குறுக்கம்? மகர குறுக்கம். ஆயுத குறுக்கம் இடம்பெறாத சொல்? ஆயுத குறுக்கம் இடம்பெறாத சொல். சரியான விடை அஃது. கோப்பெரு நற்கிள்ளியின் செவிலித்தாயாக விளங்கியவர்? கோப்பெரு நற்கிள்ளியின் செவிலித்தாயாக விளங்கியவர்? சரியான விடை காவற்பெண்டு. கோப்பெரு நற்கிள்ளியின் செவிலித்தாயாக விளங்கியவர் காவற்பெண்டு. 8 தொகை நூல்களில் ஒன்று? 8 தொகை நூல்களில் ஒன்று புறநானூறு. தமிழர்களின் வாழ்க்கை முறை, நாகரிகம், பண்பாடு, வீரம் முதலியவற்றை வெளிப்படுத்தும் நூல்? புறநானூறு. கோப்பெரும் நற்கிள்ளி டேஸ் மன்னன்? கோப்பெரு நற்கிள்ளி டேஸ் மன்னன்? கோப்பெரு நற்கிள்ளி சோழ மன்னன். சோழ மன்னன். காவற்பெண்டு பாடிய பாடல் அமைந்த நூல்? சரியான விடை புறநானூறு. யாண்டு என்ற சொல்லின் பொருள்? யாண்டு என்ற சொல்லின் பொருள் எங்கு? கல் குட்டல் அலை என்பதனை சேர்த்து எழுத கிடைப்பது? கல் குட்டல் அலை. சரியான விடை கல்லலை. கல் குட்டல் அலை கல்லலை. புலி தங்கிய குகை என்னும் தலைப்பில் அமைந்த பாடலை எழுதியவர்? சரியான விடை காவற்பெண்டு. தோரண மேடை என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது? தோரண மேடை. சரியான விடை தோரணம் கூட்டல் மேடை. தோரண மேடை. வாசல் கூட்டல் அலங்காரம் என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல்? வாசல் கூட்டல் அலங்காரம். சரியான விடை வாசல் அலங்காரம். வீரபாண்டிய கட்டபொம்மு கதை பாடலை தொகுத்து நூலாக வெளியிட்டவர்? சரியான விடை நா. வானமாமலை. கட்டபொம்மனின் நாடு? பாஞ்சாலங்குறிச்சி. ஆப்ஷன் இ பாஞ்சாலங்குறிச்சி. முத்துராமலிங்க தேவர் முதலில் உரையாற்றிய இடம்? சரியான விடை சாயல்குடி. முத்துராமலிங்க தேவர் நடத்திய இதழின் பெயர்? சரியான விடை நேதாஜி. தேசியம் காத்த செம்மல் என பசும்பொன் முத்துராமலிங்க தேவரை பாராட்டியவர்?
சரியான விடை திரு வி. கல்யாண சுந்தரம். தந்தை பெரியாரால் சுத்த தியாகி என்று பாராட்டப்பட்டவர். தந்தை பெரியாரால் சுத்த தியாகி என்று பாராட்டப்பட்டவர் முத்துராமலிங்க தேவர். முத்துராமலிங்க தேவர் தொடக்க கல்வி பயின்ற இடம். முத்துராமலிங்க தேவர் தொடக்க கல்வி பயின்ற இடம் கமுதி. வட இந்தியாவில் வாய்ப்பூட்டு சட்டத்தின்படி கைது செய்யப்பட்ட தலைவர். வட இந்தியாவில் வாய்ப்பூட்டு சட்டத்தின்படி கைது செய்யப்பட்ட தலைவர் பால கங்காதர திலகர். வங்க சிங்கம் என்று போற்றப்பட்டவர். சரியான விடை நேதாஜி. வங்க சிங்கம். நேதாஜி என்னும் வார இதழை நடத்தியவர் முத்துராமலிங்க தேவர். முத்துராமலிங்க தேவரின் பேச்சு விடுதலைக்கு உதவும் என்று கூறியவர். சரியான விடை காமராசர். தென்னாட்டு சிங்கம் என்று அழைக்கப்படக்கூடியவர் முத்துராமலிங்க தேவர். முத்துராமலிங்க தேவர் முதலில் சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெற்ற ஆண்டு. சரியான விடை 1937. முத்துராமலிங்க தேவர் குற்றப்பரம்பரை சட்ட எதிர்ப்பு மாநாட்டை நடத்திய இடம். சரியான விடை கமுதி. குற்றப்பரம்பரை சட்டம் நீக்கப்பட்ட ஆண்டு 1948. சொல்லின் செல்வர் என்று போற்றப்படுபவர். சொல்லின் செல்வர் ராபி சேதுப்பிள்ளை. தமிழ் இன்பம் என்னும் நூலை எழுதியவர். தமிழ் இன்பம். சரியான விடை ராபி சேது. தமிழ் இன்பன் என்னும் நூலை எழுதியவர் ராபி சேதுப்பிள்ளை. ராபி சேதுவின் சாகித்ய அகாதமி விருது பெற்ற நூல். சரியான விடை தமிழ் இன்பம். ராபி சேதுவின் சாகித்ய அகாதமி விருது பெற்ற நூல் தமிழ் இன்பம். வழக்கு எத்தனை வகைப்படும்? வழக்கு எத்தனை வகைப்படும்? சரியான விடை 2. வழக்கு 2 வகைப்படும். தகுதி வழக்கு, இயல்பு வழக்கு. இயல்பு வழக்கு எத்தனை வகைப்படும்? இயல்பு வழக்கு எத்தனை வகைப்படும்? இயல்பு வழக்கு 3 வகைப்படும். தகுதி வழக்கு எத்தனை வகைப்படும்? தகுதி வழக்கு 3 வகைப்படும். முன்பின் தொக்கப்போலி என குறிப்பிடப்படுவது. முன்பின் தொக்கப்போலி என குறிப்பிடப்படுவது. சரியான விடை இலக்கண போலி. சுடுகாட்டை நன்காடு என்பது மங்கலம். சுடுகாட்டை நன்காடு என்பது மங்கலம். போலி எத்தனை வகைப்படும்? போலி எத்தனை வகைப்படும்? சரியான விடை 3. முதற்போலி, இடைப்போலி, கடைப்போலி. பொன்னைப்பறி என்பர். இது எவ்வகை தகுதி வழக்கிற்கு சான்று? சரியான விடை குமுவுக்குறி. பொது தமிழ்லேருந்து முக்கியமான வினாக்கள்லாம் பார்த்தோம். அந்த காணொலி பதிவு கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்த காணொலி பதிவில் இன்னும் கூடுதல் வினாக்களுடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.